Hello and welcome to another Game Week review slash preview episode. இது Game Week 5 உடைய review and Game Week 6 ஓட preview. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன் தனியா. இது வந்து ஹேமந்த் யூஷுவலா சோலோவா பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு வேலைகள் நான் நடுவில் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, அதெல்லாம் வந்ததுனால நான் வர முடியல. பட் now I'm back and என் கூட இன்னைக்கு as usual the celebrity in the house, Asana from PB Talks. Asana, வணக்கம். Thank you for joining me on a weekday evening. கண்டிப்பா கண்டிப்பா எப்படி இருக்கீங்க? How is work? How is family? How is life? பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. பட் இன்னும் ஹெட் லாஸ்ல தான் இருக்கேன். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் பேசி அதை மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமே, நல்ல மூட்ல கொண்டு வரலாமே அப்படின்ட்டு அதை எதிர்பார்த்தேன். நீங்க கேட்ச் பண்ணலன்னா பிபி டாக்ஸ்ல வந்து இந்த செல்சி யுனைடெட் கேமோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஐ திங்க் அப்படியே ஒரு ஆப்டான ரியாக்ஷன். நான் செல்சி ஃபேனா பார்க்கல, நான் ஒரு நியூட்ரலா பார்த்தேன் அந்த கேம். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. பட் இந்த லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கே அந்த கேமை பார்க்கும்போது, எனக்கு ஃப்ரம் செல்சி பெர்ஸ்பெக்டிவ் அத்தனை சான்ஸ் அதனையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் மாதிரி கெசமீரோக்கு ஒரு ரெட் கார்டு, அதுக்கப்புறமும் லைக் நாட் அ கிரேட் டீல் ஆஃப் இது. யுனைடெட் சீம் லைக் த லைக் ஐ டோன்ட் நோ பெட்டர் டீம் அப்படின்றது தான் என்னுடைய வேர்டிக்ட் ஆன் தட் டே. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்சி இன் மை ஒப்பீனியன். பட் அதுக்கு டெஃபினட்டா போவோம். வில் ஸ்டார்ட் கிக் த கேம் வீக் ஆஃப் வித் மெர்சிசைட் டார்பி, லிவர்பூல் எவர்டன். நான் வந்து ஒரு நல்ல கேமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இட் வாஸ் கேம் ஆஃப் டூ ஹாஃப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா லிவர்பூல் விளையாடினாங்க, செகண்ட் ஹாஃப்ல படுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவர்டன் விளையாடவே இல்லை, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்தாங்க. And then they really don't have the attacking tooth ன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் அப்படி பார்த்தேனா, நீங்களும் அப்படி பாத்தீங்களா? ஃபார் ஒன்ஸ் லிவர்பூல் வந்து 90 மினிட்ல ஜெயிக்கல, அவங்க சீக்கிரமாவே ஜெயிச்சிட்டானுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நல்லா ஆடி ஒரு 2-0 ஜெயிச்சு சரி 2-0 போனதுக்கு அப்புறம் கேம் ஆஃப் பண்ண. சரி இதுக்கப்புறம் எவர்டன் பெருசா ஒன்றும் பண்ண போகுது இல்ல. ஏன்னா லிவர்பூல் எவர்டன் வந்து லிவர்பூல் ஆல்வேஸ் டாமினேட்டட். இது பேருக்கு தான் ரைவல்ரி தவிர இதெல்லாம் ஒன் சைடு. லைக் தேர் இஸ் நோ எவர்டன் ஆர் நாட் ஈவன் க்ளோஸ். அதுவும் ஏன் இந்த ரைவல்ரியில ரெண்டு ஸ்டேடியம் வந்து தூக்கி போற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. லிவர்பூல் இது ஐ மீன் குடிசன் பார்க், பட் ஸ்டில் லிவர்பூல் எவர்டன் ரொம்ப ஆதி காலத்து ரைவல்ரி இதெல்லாம். பட் ஆக்சுவலா இப்போ நேம் சேக் தான் ரைவல்ரி தவிர ரிசர்ச்ல இட்ஸ் நாட் அ ரைவல்ரி. லிவர்பூல் தான் ஃபுல்லா ஒன் சைட் டாமினேட்டட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி டாமினேட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் தேவர் லைக் ஓகே ஃபுல் பெல்ட்ல போக தேவையில்ல, நம்ம பின்னாடி உட்காந்து போமேன்னு பார்த்தா அப்புறம் எவர்டன் ஸ்டார்டட் டு அட்டாக் மோர் அண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. தென் யூவர் லைக் ஓகே லிவர்பூல் வந்து 2-2 ஆயிடும், 88 பாலுக்கு மேல 90 வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. லிவர்பூல் saw it through and continue the perfect start to the season. எஸ், இது வந்து at various points லிவர்பூல் வந்து த்ரூ அவுட் த சீசன் கிடைக்க வேண்டிய லக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லயே கொண்டு வந்து இறக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. த நம்பர் ஆஃப் கேம்ஸ் தே ஒன் லாஸ்ட் மினிட்ல. இது பட் இது தாண்டி லிவர்பூல் ஆர் an actually குட் டீம். ஸோ அவங்க வந்து தே வில் பி ஏபிள் டு கம்ஃபர்டபிளி பீட் பீப்புள். நான் போன கேம் வந்து ஓகே இதுதான் ஸ்டார்டிங் போல இருக்கு லிவர்பூலுக்கு அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு இல்ல கோட்டலி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு EFL கப்ல வந்து ஏதோ ஒரு டீமோட சவுத்தாம்ப்டனோட கஷ்டப்பட்டு ஒரு ஈக்குவலைசரை கன்சீட் பண்ணி 84th மினிட் வின்னர் அண்ட் லிவர்பூல் ஆன் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இஸ் இட் நான் ரொம்ப ரீட் பண்றேனா இல்ல ஆர் லிவர்பூல் ஃபைண்டிங் இட் டஃப் டு ஹோல்ட் ஆன் டு லீட்ஸ்? டஃப் டு ஹோல்ட் ஆன் டு லீட்ஸ், எஸ். ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் இட்ஸ் நாட் as strong as how it used to be. Van Dijk தவிர்த்து லைக் வந்து கொனாட்டே கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ், கோமஸ் கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ் அந்த மாதிரி தான் இருக்கான். பட் அவங்களுக்கு அட்டாக்கிங் இது இருக்கு. அது இருக்கும்போது ஓகே டிஃபென்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் தான். பட் அந்த மாதிரி அட்டாக் இருக்கும்போது நீங்க ஒரு கேமுக்கு 3-4 கோல் ஆல்மோஸ்ட் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 3-4 கோல் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 1-2 லைக் இப்போ என்னன்னா ஒரு வித்தியாசம் என்னன்னா இப்போ செல்சி மாதிரி டீம்ஸ்க்குலாம் நீங்க 1-0 ஸ்கோர் பண்ணீங்கன்னா we will find it hard to break it down. ஏன்னா நாங்க வந்து இந்த இதுல இப்போ அதுல அப்படி எப்படி இருப்போம். இப்ப லிவர்பூல் கூட நீங்க 1-0 போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிவர்பூல் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியும் ஸ்கோர் பண்ண போறாங்க, 2-3 ஸ்கோர் பண்ண போறாங்க. அவங்களுக்கு செட் பீஸா இருக்கட்டும், பீ த்ரூ தி அட்டாக்கர்ஸ், எப்படி தே வில் ஸ்கோர் நோ மேட்டர் வாட். சோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு லிவர்பூலுக்கு. அண்ட் எஸ்பெஷலி தி ஃபேக்ட் தட் தே ஹேவ் சைன்ட் இசாக் நவ. அண்ட் இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். அது எக்கிடிகே கீப் ஸ்கோரிங். கடைசியில சட்டையை கழட்டி ரெண்டாவது இலக்கம் லூசு குமுட்டையாட்டம் வாங்கினா அது வேற விஷயம். அது I know as much as okay வின்னர் செலிப்ரேட் பண்ற, பட் டேய் நீ எல்லோ கார்டுல இருக்கேன்னு கூட வர தெரியாது உனக்கு. ஒரு அவேர்னஸே இல்ல.
ஆமா. பட் அவன் நேரம் மீன் I don't think they'll miss him much now that Isaac's come and scoring. But True. anyway, True. but Okay. அதான் லைக் வந்து இதுதான் சாம்பியன்ஸ் இது. நாட் பிளேயிங் வெல் அண்ட் ஸ்டில் வின்னிங் அதுதான் ஒரு சாம்பியன்ஸ் இது. பட் இதுவே கண்டினியூ பண்ணாங்களோ ஆர் வில் தே கெட் இன் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் தேர் இது அப்படிங்கறத we have to wait and see. ஏன்னா எதுவுமே கேரண்டி கிடையாது. கேம் True. நீ அல்டிமேட்லி கேம் ஆடித்தான் ஆகணும் நீ. Let's Yes. see how it goes. But Yep. லிவர்பூல் வந்து அதான் ஹெவி ஃபேவரட்ஸ் டு ரீடைன் த பிரீமியர் லீக் டைட்டில். அது வந்து I agree. அவங்களுக்கு தான் சந்தேகமே theirs to கிடையாது. lose. Theirs to lose. Correct. எவர்டன் சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு இந்த சீசன்ல ஒரு தேவ் ஹேட் அ குட் ஸ்டார்ட். யூஸ்வலா சீசன் ஆரம்பிச்சு ஒரு முக்காவாசி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ரெலிகேஷன்ல நின்றுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் எஃப்ஏ வந்து இந்த ஒரு 10 பாயிண்ட் டிடக்ஷன் அப்படின்னு கொடுப்பானுங்க. திரும்ப ரெலிகேஷன்லயே தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்ட்டு மேல வந்து 16th 15th முடிப்பாங்க. இந்த வாட்டி ஸ்லைட்லி பெட்டர் ஸ்டார்ட் டு த சீசன். ஜாக் கிரீலிஷ் மாதிரிலாம் பிளேயர்ஸ் அவன் கெரியரை ரிவைவ் பண்றான், எவர்டனையும் ரிவைவ் பண்றான். ஓவரால் ஐ ஃபீல் லைக் எவர்டன் யூஸ்வலா டூத்லெஸ் அட்டாக்கா இருக்கும். இந்த வாட்டி டூத்லெஸ் அட்டாக்கா இல்ல, அட்டாக் ஏதோ இருக்கு அவங்களுக்கு. ஆமா கண்டிப்பா சரக்கு இருக்கு. அண்ட் they could push for a top half finish this season if they go on a run. True. I agree. Okay, moving on to the next one. Brighton Tottenham. Brighton வந்து looked like I'll seal all 3 points. ஈஸியா எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாட்னம் ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே டர்ன் ஒன் பண்ணாங்க. புல்ட் ஒன் பேக் பிஃபோர் ஹாஃப் டைம். செகண்ட் ஹாஃப்ல 82nd மினிட் பிரைட்டன் ஓன் கோல்ல ஈக்குவலைசர். இது வந்து ஒரு டேல் ஆஃப் 2 halves மாதிரி தான் இருந்துச்சு. ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் இந்த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோலே செகண்ட் ஹாஃப்லயே வச்சு மொமெண்டம் அப்படியே பிரிச்சு வச்சு பிரைட்டன் வந்து another time where they are unable to hold on to a lead. இந்த சீசன்ல ரொம்ப அது ஒரு இதுவாயிட்டு இருக்கு, ரெப்படேட்டிவ் ஃபேக்டர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்பர்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லுக்கிங் குட். அது சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் ஐ ஃபீல் லைக் ஏதோ வருது உள்ளேருந்து அப்படின்னு. பட் ஸ்பர்ஸ் லைக் தேர்ட் இன் த டேபிள் அண்ட் பிரைட்டன் வந்து ஆஃப்டர் unable to hold on to any leads, unable to win, ஒரே win in the last 5 games 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டே பிரைட்டன் 14வது பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பர்ஸ்ல இருந்து ஆரம்பமே அவங்க வந்து ஸ்டாட்ஸை பார்த்தா ஓவர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. தே ஹேவ் அ ஹை எக்ஸ்ஜி கன்சீடட்ல, ஆனா தே டோன்ட் கன்சீட் மச். தே ஹேவ் அ லோ எக்ஸ்ஜி அட்டாக்ல, பட் தேர் ஸ்கோரிங் அ லாட் மோர் கோல். ஸோ ரெண்டு சைட்லயும் ஓவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இது சஸ்டைனபிளா? இதை வச்சு நியூ மேனேஜர் பவுன்ஸா கீப் அப் பண்ண முடியுமா? இந்த மேனேஜர் செட்டில் ஆனோன்னு ஐ மீன் நீங்க அதையும் கேட்கலாம். ஷாவி சிமன்ஸோட ஸ்டார்டிங் ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அட்டாக்ல, ரைட்? எஸ். பட் அதான் வந்து ஸ்பர்ஸ் வந்து லைக் அப் அண்ட் டவுனா வந்துருக்காங்க. லைக் ஒரு பக்கம் சிட்டில ஜெயிச்சாங்க, ஆனா போர் மட்டும் தோத்தாங்க. அண்ட் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்காங்க இந்த சீசன். பட் ஐம் சீயிங் குட் திங்ஸ் ஃப்ரம் தாமஸ் ஃபிராங்க். ஸோ லெட்ஸ் சி. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சீசன் இஸ் ஸ்டில் டேக்கிங் ஹிஸ் டைம். பட் வந்து பார்ப்போம். லெட்ஸ் சி வேர் தே ஆர் இன் லைக் நவம்பர் டிசம்பர். ஏன்னா அப்பதான் வந்து இந்த you will get a hang of your team by at least November or December. So adla paapom epdinu. But I am encouraged by Spurs seeing how they are playing. But paapom eppadi pandranga enna. Okay, இதுல வந்து ஸ்பர்ஸுக்கு வந்து அட்டாக்ல வந்து ரைட் நவ தேர் இட் இஸ் வெரி ஒரு ஃப்ரெஷ் டீம் மாதிரி இருக்கு. ரிச்சார்ட்லிசன் இஸ் ப்ராபப்லி த கூட சேர்த்துக்கலாம், மேபி ப்ராபப்லி த பிகெஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிரீமியர் லீக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர பார்த்தா சிமன்ஸ், ஜான்சன், ஓடோபேர், டெல் இவங்க எல்லாமே லெஸ் தென் 1 or 2 years in the Premier League. மேபி ஜான்சன் has had a little longer. வேற ஏதோ ஒரு கிளப்ல கூட இருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஸோ ப்ராப்ளி he's been there a little longer. பட் அந்த அட்டாக் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ப்ளோசிவ் பிக் நேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க சாம்பியன்ஸ் லீக்லாம் do you think they can sustain with சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக் எல்லாத்துலயும் sustain with this level of a squad? Sustain like what is their expectation? நீங்க sustain னா என்ன சொல்றீங்க? லாங்கா போக முடியுமா? Can they compete for right now they're third on the table. They're technically second, tied with points with Arsenal. And can they டைட்டிலுக்கும் ஃபைட்டு கொடுத்து, சாம்பியன்ஸ் லீக்கும் ஃபைட்டு கொடுத்து, 2 கப் கேம் இருக்கு அதுலயும் ஃபைட்டு கொடுத்து கப் அடிக்க முடியுமா? அதை நான் சொல்லுவேன். பட் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல they can definitely go for next round, and I will say Premier Leagueல ஒரு top 6 finish they can definitely hope for. Interesting. Okay. I top 4 முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட்
Top 6. I'll take top 6 for If Tottenham they anyway. if they go on a run, top 4, yes. ஒரு Mhm. 6 கேம் வரிசையா if they're able to win, okay, top 4. But Okay. இல்லனா top 6 தான். I still will have them as top 6. Okay. All right. With Liverpool and Tottenham out of the way, மிச்ச 4 teams out of the metaphorical big 6 ஒருத்தர் விளையாடினாங்க. We'll start with Man United Chelsea to round out the Saturday slate of games. So the Saturday slate of gamesல நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நல்லா நைட்டு 5 மணி வரைக்கும் குடிச்சிட்டு நடுவில் ஒரு நேப்பெல்லாம் எடுத்துட்டு காலைல லிவர்பூல் கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்சி கேமுக்கு ரெடியா வரேன். வந்து பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல செல்சி ரெட் கார்டு பிளேயிங் வித் 10 men. என்னடா ஆச்சு ரெட் கார்டு? அப்புறம் பார்த்தா சாnchez எப்படி ரெட் கார்டு கிடைச்சது? இவன் என்ன பண்ணா? அப்பவே நினைச்சேன் ஓகே ஏதோ காமெடி பண்ணிருக்கான் வெளில வந்து இப்போ இது பண்றேன் அப்படின்னு. ஏன்னா டீக்குள்ள பண்ணிருந்தா மேபி பெனல்டி கோல் அதெல்லாம் இருந்திருக்கலாம். கோல் எதுவும் இல்ல நெல்ல இருக்கிறப்போ எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் காட்டினாங்க ரீப்ளே, எனக்கு செம்ம சிரிப்பு. சரி ஓகே அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கேம் பெட்டர் ஆகும் செல்சி கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா they felt like they were playing with 8 men not 10 men. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு கேம் பாக்குறதுக்கு. பட் enough of me talking about the game. Prasanna, how did you evaluate Chelsea's performance this weekend? அதாவது சில டீம்ஸ் சில பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு கிரவுண்டுக்கு போனா மறந்து போயிடுவாங்க என்ன பண்றாங்கன்னு. அதாவது இப்போ பாஸ்கெட் பால் டேர்ம்ஸ்ல பாப்போமே, கைரி ஏர்விங்கிற பிளேயர் வந்து பாஸ்டன் போனா பாஸ்கெட் பால் மறந்துடுவான். அது அப்புறம் மேன் சிட்டி வந்து ஆன்ஃபீல்டு போனா ஃபுட்பால் மறந்துடுவாங்க. அதே மாதிரி நாங்க வந்து கடந்த 12 வருஷமா எங்களுக்கு ஓல்ட் ட்ராஃபர்ட் போனாலே நாங்க ஃபுட்பால் வேற மறந்துடுவோம். 2013 லாஸ்டா ஜெயிச்ச ஓல்ட் ட்ராஃபர்ட்ல, தட் வாஸ் அண்டர் ஃபர்கியூசன். அதுக்கப்புறமா எத்தனையோ டைம்ஸ் வந்து யுனைடெட் வந்து தே நாட் பீன் கிரேட். செல்சி வந்து நல்லா இருந்திருக்காங்க. அப்பயும் எங்களுக்கு வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வந்து ஏதோ பண்ண தெரியல. அது என்ன, அது ஸ்டேடியம் வந்து இறங்கி வந்து ஏதாவது பார்த்து இது வராங்களா, ஏதோ ஒரு மாயம் பண்றாங்களா, மந்திரம் பண்றாங்களா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு புரிஞ்சதே இல்லை ஹவு கேன் எப்படி வந்து லைக் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போயிட்டு நமக்கு வந்து ஃபுட்பாலே தெரியாத மாதிரி ஆடுறாங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த கேம்ல வந்து லைக் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ்ல ரெண்டு டீம்ஸ் டென்னும் ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். ஏன்னா யுனைடெட் வந்து அவங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம், கோல் அடிச்சா கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா வந்து நாங்க கோல் வாங்கிட்டு வி நெவர் கம் பேக் அப்படின்னு. இன்னொன்னு செல்சி ஃபேன்ஸ் நான் என்ன மாதிரி சொல்லுவேன், நாங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் செகண்ட் ஹாஃப் நல்லா வந்து இது பண்ணுவோம். ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சு. யுனைடெட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, செல்சி வந்து ஆரம்பிக்கவே இல்லை. யுனைடெட் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. தே கிரியேட்டட் a chance even before Sanchez got sent off. ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. Sanchez made the save உபமோட்டந்து. அதுக்கப்புறமா வந்து ஒரு லாங் பால் ஓவர் த டாப், செஸ்கோ ஹெட் பண்றான். நோ டிஃபென்ஸ் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். சாnchez பெரிய புளுத்தி மாதிரி வெளியே வந்து ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரைங் டு டு தட். லைக் வந்து சரி ஒரு பிளேயர் வந்து 1-on-1 வரான்னா மேக் யுவர்செல்ஃப் பிக். அதுக்கப்புறம் அவன் ஸ்கோர் பண்ணனும், அது வேற விஷயம். பட் even if we had gone 1-0 down, 11v11 னா I would expect us to come back and okay பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா நம்மகிட்ட அந்த டேலண்ட் இருக்குன்னு. பட் நீ வந்து அந்த கேடுகட்ட சேலஞ்ச் பண்ணி அவன் என்ன யோசிச்சான்னே எனக்கு தெரியல. மைண்ட்ல என்ன யோசிக்கிற நீ, காலால் நீ வெளில அப்படியே வந்து இன்டெசைசிவ்னஸ் தான் ஆஸ் எ கீப். ஏன்னா முன்னாடியே வந்தா வந்திருக்கணும். ஒண்ணு வா இல்ல அங்கேன்னு இல்ல. நீ வா வரல நினைக்கிறதுக்குள்ள இட்ஸ் டூ லேட். வந்தா இம்போமா தூக்கிட்டான், ரெட் கார்டு. இதுல ஐரனி என்னன்னா, ஐ ஃபெல்ட் லைக் தி ஐரனி வாஸ் அவன் புல் அவுட் பண்ணி டாக்கிள்ல இருந்து நான் மிஸ் டைம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோலை கன்சீட் பண்ணா கூட செல்சி ஹேட் தி அட்டாக்கிங் டேலண்ட் வித் 11 men to then score, equalize, score more. இந்த 10 menல போன உடனே the pressure of the situation, pressure of the in the game of 10 men வச்சு விளையாடுறது எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. யாரு மிட்ஃபீல்ட் எல்லாம் இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு, யாரா ஒருத்தன் வெறும் கைசைட ஒண்டி எல்லா சுத்தமும் ஓடிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஒரு பாயிண்ட்ல ஹிஸ் கேஸ்ட் அவுட், ஹிஸ் நாட் ஏபிள் டு பாஸ் த பால். அவ்வளவு ஓடுறான் அவன். ஹி இஸ் தி ஒன்லி கை ஐ ஃபவுண்ட் லைக் ரன்னிங் அரவுண்ட் லைக் அ மேட் கை. ஏதோ நாய் அவனை துரத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தான். பட் இட் வாஸ் ஐ ஃபெல்ட் ஒரு பெரிய மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி கேசிமீரோக்கும் ரெட் கார்டு கிடைச்சு யுனைடெட் போன பிறகு யுனைடெடுக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் யுனைடெடால விளையாடவே முடியல. they didn't have a lot of attack in the second half. Chelsea capitalized பண்ணிருக்கணும், especially after they had
டு பி ஃபேர் செல்சி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, பட் கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்றது தான் என்னோட இது. மேபி அவங்க இந்த ஒன் கோல் தி ப்ராபப்லி டிசர்வ் மோர் ஃபார் த செகண்ட் ஹாஃப், பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுக்காகவே ஐ எம் நாட் டூ ஹாப்பி வித். ஐ லைக் ஓகே திஸ் இஸ் த ரிசல்ட் வாட் இட் இஸ். இல்ல நீங்க நீங்க வந்து ஒரு முக்கியமா மாட்டீங்க. தலைவர் மரஸ்கா வந்து அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. என்ன என்ன சப்ஸ் அதெல்லாம், என்ன இலவு சப்ஸ் அதெல்லாம். லைக் வந்து நீங்க சொன்னீங்க கைசேரோ பார்க்க டயர்ட். கைசேரோ ஹாஸ் பீன் டயர்ட். கைசேரோ என்சோ லிட்டரலா வந்து எனக்கு தெரிஞ்ச அட்ரினலின் ஷாட்ஸ் போர் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து they have been playing non stop. You can add Pedro Neto also. எனக்கு என்னன்னா சரி ஓகே தலையெழுத்து அந்த கீப்பர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டான். Who is Maresca's goalkeeper பாரு. மரஸ்கா வந்து எல்லா சான்ஸ்லயும் நான் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கான். Which is why I don't think he wanted a goalkeeper. ஏன்னா மைக் பிங் எனக்கு போக ட்ரை பண்ணோம் ஒரு 5 million இதனால we did not go for it. So மரஸ்கா வந்து அவனோட கோல் கீப்பர் தான் அல்டிமேட்லி. So சரி ஓகே மரஸ்கா தப்பு பண்ணிட்டா ஓகே, பட் அட்லீஸ்ட் வந்து ஸ்டில் அட்லீஸ்ட் கீப் தி அட்டாக்கர்ஸ் ஆஃப். வந்து லைக் லிட்டரலா வந்து எஸ்தவா இருக்கிற ஓகே யூ டோன்ட் வாண்ட் டு புட் 18 year old boy on the spotlight யுனைட்டட் வேலை. சரி ஓகே அவனை எடுத்தான்னுச்சா கொன்னா கழிச்சு நெட்டோ வெளியே வரான், அதுக்கப்புறம் கழிச்சு பாமர் வெளியே வரான். ஏன்னா அது லைக் யார் லிட்டரலி ஜோ பெட்ரோ இஸ் ஆன் இஸ் ஓன். ஒரு எனக்கு அவனுக்கு அவனை பார்த்தா பாவமா இருந்துச்சு. ஏன்னா கேம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி பால் கொண்டு போறான். முன்னாடி பார்த்தா இந்த வடிவேல் எல்லாம் கேட்பாங்களே லோ யாரு இல்ல இந்த தனுஷ் புதுப்பேட்டையில கேட்பானே அதான் அப்படியே பாக்குறான். வை பிகாஸ் he took off Edwans and எடுத்துட்டு கொண்டு வர லைக் கொண்டு வர வரையாச்சும் ஒழுங்கா கொண்டு வந்தா பரவாயில்ல. he bought on Tosin, he bought on Gusto. எனக்கு அது சம்ஸ் புரியவே இல்லை. அப்புறம் டைரிக் ஜார்ஜ் கொண்டு வரான். டைரிக் ஜார்ஜ் should have never been at Chelsea. He was about to go to Fulham வேண்டிய பிளேயரை மொழக்கட்டமே லைக் அந்த டீல் ஃபாலோ ஆகல. அது வேலைக்கான டீல், அது வேற விஷயம். பட் கிட்டன்ஸ் கர்னாச்சோல பெஞ்ச்ல இருக்காங்க, அவங்களே கொண்டு வரலாம் தெரியல. எஸ்பெஷலி கர்னாச்சோ லைக் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய பிளேயரே அட் திஸ் கிரவுண்ட் ஏன் கொண்டு வரல எனக்கு புரியல. சரி அதுக்கப்புறம் ஓகே லைக் ஹி இஸ் கமிங் அவுட் அண்ட் சேயிங் ஓகே பார்மர் வாஸ் not 100% fit. ஓகே then why start him? Estevao is capable of playing number 10 role. இப்போ வந்து பார்மர் சொல்றாங்க he could be out 3 to 6 weeks, he might need surgery. might அது வந்து எவ்வளவு 100% கன்ஃபார்மா தெரியல, பட் he'll definitely be out for good games. ஒரு 2-3 கேம் கண்டிப்பா ஆட மாட்டான், அது எனக்கு தெரியும். So why start him in the first place? லைக் எஸ்டவா நம்ம 4 வச்சிருக்கலாம், யூ கேன் ஸ்டார்ட் அட் கர்னாச்சோ நெட்டோ இன்னொரு சைடு 6 வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். நமக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் குறைச்சே இல்ல. அண்ட் வந்து the way he spoke as if like நம்ம இது போனதால எனக்கு கேம் பிளான் இல்ல அந்த மாதிரி தான் பண்ண. லைக் ஐ எம் சாரி தட்ஸ் நாட் அக்செப்டபிள். எந்த ஒரு ரெட் கார்டா இருந்தாலும் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் இட். அண்ட் ஐ அக்ரி. பிரச்சனை என்னன்னா அந்த அட்டாக் இல்லாததால யுனைட்டட் வேர் லைக் செகண்ட் ஹாஃப் உட்கார்ந்தாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் the way we consider we bought on defenders and we still look proper in defense. அது எனக்கு எப்படின்னு புரியவே இல்லை. லைக் அந்த கோல்ஸ் தான் வந்து எனக்கு சீப்பா வருது. எனக்கு ட்ரெவர் டோசின் ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா டோசின் tries to play offside but Trevor Chalobah does not see Bruno running behind him. செகண்ட் கோல்ல கசிமீரோ அப்படியே பப்பரப்பா நிக்கிறான் பேக் ஸ்டிக்ல. அவன் பிரேசிலுக்கு ஃபிளைட் எடுத்து அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி திரும்ப வந்து கஸ்டம்ஸ்ட மாட்டிக்கின்னு வந்து கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு கசிமீரோட்ட. சரி ஹாஃப் டைம் போறோம், சரி செகண்ட் ஹாஃப் போறோம். செகண்ட் ஹாஃப் வந்து யுனைடெட் பேசிக்கலி லைக் நாங்க 2 கோல் அடிச்சிட்டோம், நாங்க படுத்துடுறோம், நீ முடிஞ்சா இங்க தாண்டி அடின்னு சொல்றாங்க. பட் டு பி ஃபேர் ஆண்ட்ரே சாண்டோஸ் கொண்டு வந்தா I was not a fan of him being brought on, but to be fair ஆண்ட்ரே சாண்டோஸ் had a good game. One of the only few people who had a good game. ஆண்ட்ரே சாண்டோஸ், ரீஸ் ஜேம்ஸ், இவங்க 2 பேரும் தான் நல்லா இருந்தாங்க. The only thing that was coming out of any attack இந்த 2 பேர் கிரியேட் பண்ணதுதான். அதுல வந்ததான் அந்த கோல். அதுக்கப்புறமா ஆண்ட்ரே சாண்டோஸ் another shot I think உகாட்டே பிளாக் பண்ண நினைக்கிறேன். அது தவிர பயங்கர டெஸ்டே பண்ணல. We are basically like slow-ஆ we are extremely slow progression. யுனைட்டட் உட்கார போறாங்கடா at the timeல you have to progress a bit quicker. லைக் வந்து அவ்வளோ ஸ்லோ போறாங்க. லைக் வந்து எனக்கு புரியவே இல்லை. I'm like do you want to score or not? உனக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க இஷ்டம் இருக்கா இல்லையா அந்த கேம்ல? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி லைக் வந்து லைக் திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் Amorim a few more days. ஏன்னா இதுவும் தோத்துந்தானா மேபி சாக்காதுக்கு இதுவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து அதான் சேம் திங். ஓல்ட் ட்ராஃபர்ட்னாலே we can win 37 PL games.
பட் இஃப் he still go to United away he will still lose. அந்த அளவுக்கு நாம தடுதலையா இருக்கு. லைக் வந்து இன்னொரு குரூப்ல நாங்களாம் பேசியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸா, மேபி நாம ஏன்னா நாங்களாம் செல்சி குளோபல் கப் போய் ஜெயிச்சோம். ஸோ நம்மளோட 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 குட் லக் சாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போய் கொண்டாடலாம்னு பார்த்தா இன்னொருத்த எவன் போனாலும் அந்த அது ஒன்றும் பண்ண முடியாது. லைக் வந்து இந்த சிவாஜி படத்துல சொல்லுவாங்க தலைவர் எவ்வளவோ மாறிடுச்சு, இது மட்டும் மாறல, அந்த மாதிரி இருக்கு. பட் வந்து வெரி லைக் very disappointed, especially like two wins from 6. Completely unacceptable start இதெல்லாம். இந்த especially losing Palmer இப்போ வர ஃபிக்ஸ்சர்ஸ்லாம் ட்ரிக்கியா இருக்கு. செல்சி பிளே பிரைட்டன், பென்ஃபிகா, லிவர்பூல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அயாக்ஸ் நெக்ஸ்ட் 5 கேம்ஸ்ல. அதுல பென்ஃபிகா, அயாக்ஸ் சாம்பியன்ஸ் லீக் மிச்சவங்க. பென்ஃபிகா வேற தலைவன் ஜோசே comes back. Yes, right. Jose Mourinho is back to Chelsea and it all started. இன்னைக்கு கஷ்டப்பட்ட ஒரு வின்னு. I felt like இந்த கோல் வந்து கொடுத்துருக்க வேணாம் அப்படின்னு. பட் லிங்கன் சிட்டி டு தேர் கிரெடிட் நல்லா விளையாண்டாங்க. நான் அந்த கேம் பார்த்தது. சரி, நாட் டிசர்வ் டு வின் தி கேம். அதையும் நான் சொல்றேன். லைக் வந்து எங்களுக்கு வந்து அந்த கோலே வந்து காமெடி. என்சோ ஒரு கேரகட்ட ஒரு பாஸ் போடுறான். சரி, அத பாஸ் தான் பண்ணானா சலபா ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டு. And this all goes back to transfer window. நீ வந்து 60 மில்லியன் 40 மில்லியன் கர்னாச்சோக்கும் கிட்டன்ஸ்க்கும் வாங்கியிருக்கணுமா? அதை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கோல் கீப்பரோ டிஃபெண்டருக்கும் போயிருக்கலாம்ல அப்படிங்கிறத என்னுடைய இது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், ஈவன் பிஃபோர் கோல்வி காட் இன்ஜர் நமக்கு ஒரு சென்டர் பேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. நம்ம ஃபன்மின் லோபஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. போய் ஃபன்மின் லோபஸ் லிட்டரலா சொல்றான் ஐ எம் நாட் மூவிங் எனிவே, நான் எங்கேயும் போகலன்னு. அப்பயும் நம்ம ஃபன்மின் லோபஸ்க்கு ட்ரை பண்ணோம். நம்ம ஆண்டஸ் கிறிஸ்டன்ஸை ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா we needed a defender, we needed a goalkeeper. அது என்னமே வாங்காம இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். And Enzo Caicedo literally like they are almost playing every game, they are playing 90 minutes. Yeah, எல்லா கேமும் I'm not surprised if Madrid அந்த ஷாட் போட்டு ஆடுறாங்களா டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு. சோ செல்சி ஃபேன்ஸ் சீட் பெல்ட் போட்டுக்கங்க. ஒரு பயங்கரமான சீசன் காத்துன்னு இருக்கு. எப்படி பயங்கரமா யாருக்கோ பட் பயங்கரமான சீசன் காத்துட்டு இருக்கு. அதை வைத்து அதே நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஓகே, கமிங் டு தி ரெட் சைடு ஆஃப் தி ஹாஃப் அந்த கேம்ல யுனைடெட் வந்து they bought Amorim some more time, but ஆனா far from convincing. அவங்க நிறைய கிரியேட் பண்றாங்க, ஆனா அவுட்புட்ன்றது எதுவுமே இல்ல. இது வந்து ஒரு இது they look like a team that has எல்லாம் இந்த ரிச்சஸ் எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, எல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனா எந்திரிச்சு நிக்கவே வக்கீல்ல 7 பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்ற மாதிரி they are unable to score completely. இதுதான் அமோரிமோட டவுன்ஃபாலா இருக்க போதா? ஏன்னா அமோரிம் வந்து செட்டிங் தி டீம் அப் ஃபார் இன் a lot of good places tactically speaking, பட் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல, அவங்களால கன்சீட் பண்ணாம இருக்க முடியல. இது ரெண்டும் that is going to be the downfall of Amorimனு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? I mean, let's see. அது வந்து sometimes இந்த மாதிரி wins can carry you on. True. But வந்து 10 men ஓட ஜெயிச்சாங்க you can say, but ultimately they were still better. அந்த first 4 minutesல they were the better side. Players like Mbeumo ஃபன் பண்ணிருந்தான் அந்த கேம்லலாம். my favorite players Mbeumo. பட் வந்து எனக்கு என்ன காமெடினா யுனைடெட் அடுத்த 1-2 கேம் வந்து தோத்தாங்கன்னு வைங்களேன், எனக்கு தான் சிரிப்பு வரும். ஏன்னா இந்த யுனைடெட் போய் எப்படா தோக்குறோம் அப்படிங்கிற. we don't know, மேபி ஜெயிக்கலாம், ஒரு ரன்ல போலாம், தோக்கவும் செய்யலாம். தெரியல, பாப்போம். let's see how it goes. I mean, apparently there's this stat that அவங்க தான் they have had the most xG and the most shots so far. Yes. And out of the run they have had. So yes, பாப்போம் இங்க எப்படி கண்டினியூ பண்றாங்கன்னு தான். லைக் one win okay, but you still have to continue இல்ல. So அது எப்படி பண்ணாங்கன்னு. And given that they have only 1 game per week and வந்து அவங்க இந்த கராபோ கப் இல்லாததால ஜான் வரைக்கும் லைக் டிசம்பர் வரைக்கும் they have 1 game a week தான். So அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. Yep, completely. இப்போதைக்கு டேபிள் ரொம்ப பேக்டா இருக்கு. நாட் a lot of separation in the mid to top. மிடில் ஆஃப் த டேபிள்ல ரொம்ப செப்பரேஷன் கிடையாது. 4 points separate 15 to 4, 5 rather. But coming to Arsenal Man City, the last game of the Big Six, 1-1 இந்த கேம். இது வந்து இதை விட ஒரு போரிங் கேம் நான் வந்து என் வாழ்க்கையில கேம்ஸ் அப்படி நான் சொல்லட்டுமா?
அவ்வளவுதான். லிட்டரலா அதுதான். ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே வந்து அவேக். எவ்வளவு போறச்சுன்னா அதை விட்டு நான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தேன். நீ எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும்னு விருப்பமே இல்லை. ஆனாலும் சரி அதுவே பார்த்து தொலைலாம். அந்த சேஸ் கேம் சேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி விட்டானுங்க. சப்பையா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி வரைக்கும் எடுத்து ரைட். விட்டானுங்க. அது வேற விஷயம். பட் ஆமா. இது போறச்சு அது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. நான் இந்தியா பாகிஸ்தான் ஓகே என்ன 15 ஓவர்ல முடிப்பாங்களா 14 ஓவர்ல முடிப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னடா முக்குறீங்க, இது லிஸ்ட் ஸ்கிரிப்ட்ல இது இல்லையடா அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இந்த கேம் வந்து எனக்கு வந்து ஐ எம் நோட்டிசிங் திஸ் ட்ரெண்ட் ஆஃப் லேட். ஆர்டெட்டா வந்து பெரிய டீம்ஸோடலாம் ரொம்ப நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கு. அந்த இட்ஸ் லைக் ஓகே ஸ்லோவா பில்ட் பண்ணுவோம் ஒரு ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டே விளையாடுற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. சிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க வெரி ஹாப்பி, நீ வந்து ஏறினே வா கவுண்டர்ல நான் போய் கோல் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ரெண்டு சைடுமே டாக்டிக்ஸ் வேர் ரியலி செட்டிங் அப் ஃபார் எப்படி உன்னை சீக்கிரம் தூங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். இது வந்து இஸ் இட் ஜஸ்ட் பிக் டீம்ஸ் லைக் ஆர் தே பீங் ரிஸ்க் அவர்ஸா இல்ல இது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? எனக்கு புரியவே மாட்டேங்குது இது. மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து லைக் இஃப் யூ எத்திஆர்ல பண்ணா ஐ வில் பி லைக் ஓகே அவே கேம்ல பண்ற. ஏன்னா லிவர்பூலையும் பண்ணா லிவர்பூலுக்கும் ஹி காட் ஸ்டிக் ஃபார் இட். ஏன்னா கிளியர்லி டிட் நாட் வொர்க். ரைட். நீ ஹோம் கேம்ல இருந்தா நீ பண்றதுதான் எனக்கு இதுவா இருக்கு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் திஸ் சிட்டி டீம் ஹூ நீ வந்து ஆர்கியூ பண்ணலாம் இதுதான் வொர்ஸ்ட் பெப் டீம்னு அப்படின்னு. யூ கேன் ஆர்கியூ இதான் வொர்ஸ்ட் பெப் டீம்னு. இந்த டீம்கிட்ட போய் நீ வந்து இந்த மாதிரி செட் பண்றது வந்து இட் மேட் நோ சென்ஸ். அண்ட் காட் பெப்போஸ் இட்டலாம் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் படுத்துருவோம். லைக் வந்து அவ்வளோ இது போட தேவையில்லை. டோன்ட் புட் டூ மச் ஆஃப் இது. அண்ட் தே ஆல்மோஸ்ட் டிட் இட். கடைசியில் அந்த எஸ்ஏ வந்து ஒரு பால் ஆஃப் த டாப் லைக் டான் ரூம் ஆயிடான்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு வந்தான் அப்படியே பேன் முடிச்சிருந்தான். அது வரைக்கும் ஏற பிரிட்டி கம்ஃபர்டபுள் கேம் தான். கிராசஸ் கார்னர்ஸ் எல்லாமே வந்து அவன் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பஞ்ச் பண்றதா இருக்கட்டும் இது பண்றதா இருக்கட்டும். அண்ட் வந்து லைக் அட்லீஸ்ட் ஆர்சனல் என்ன நோட்டீஸ் பண்ணனா ஆர்டெட்டா நல்ல விஷயம் என்னன்னா he bought on Eze and Saka at half time. அது ஒரு நல்ல விஷயம். ஐ மீன் and he realized okay மிஸ்டேக் ஆயி போச்சு. சரி ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம் எப்படி 60-70 மினிட்ஸ் வரைக்கும் இழுத்து விட்டு அப்புறம் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவான்னு. பட் நல்ல ஹாஃப் டைம்ல கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல they bought on more pressure. Pep was at a point வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டல ஹாலண்ட் தூக்கிட்டான். Yeah, Pep said Haaland asked to come out அப்படின்னு பட் அது எனக்கு தெரியல. I didn't see that one. பட் ஒரு பெப் கேம்ல வந்து 5 டிஃபெண்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து நான் இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். ஆன் த பிச் சப்ஸ்டியூட்ஸா வரவங்க பூரா டிஃபெண்டரா தான் வந்துகிட்டே இருக்கானுங்க. நோ அட்டாக்கிங் பிளேயர் சீமிங்லி கமிங் இன்சைட். இவங்களுடைய செவினியோ ஐ திங்க் செவினியோ he came on மிட்ஃபீல்டர் யாரும் வந்தான் கொன்சாலஸ் வந்திருந்தான். பட் from a City standpoint another dropped point இங்க. They had 3 points in the back, they dropped the points. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா பிரைட்டனோட அதே தான் பண்ணாங்க. they were 1-0 up 2-1 தோத்தானுங்க. யுனைடெட் இல்ல வேற ஏதோ ஒரு டீமோட கூட அதை பண்ணானுங்களே. I'm blanking on it. But City so far not a great start to the season. அவங்க where do you think they will settle down? என்ன டைட்டில் கண்டென்ஷன்ல இருப்பாங்களா? they are 8 points off the top at the moment. தெரியல லைக் வந்து I don't think they'll contend for title ஏனா because I feel the defense is still weak ன்னு. But Haaland as usual அது வந்து சொல்லவே தேவையில்ல. தலைவர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பான். அட்லீஸ்ட் அட்டாக்ல they'll score goals but defense கொஞ்சம் வீக் தான் என்னைய பொறுத்தவரை. So I think வந்து they won't be in a top 4 race but they won't be in a title race also. They'll comfortably be in the top 4 top 5 அப்படி நான் சொல்றேன். Okay. நான் அது ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் இந்த பாஸ்ட் வீக்கெண்ட். திஸ் இஸ் ஹாலண்ட்ஸ் worst start of the season. என்னடான்னு பார்த்தா 5 கோல் அடிச்சிருக்கான் 4 கேம்ல. வாவ் அதான் worst ஸ்டார்ட்டா ரைட். அதான் ஹாலண்டோட லெவல் worst ஸ்டார்டிங் அந்த 5 கோல் that shows his level. All right, just quickly touching on Newcastle and Aston Villa. First Aston Villa வந்து ஆரம்பிக்கிறேனே.
ஆஸ்டன் வில்லாக்கு எமரிக்கு கெடு ஆரம்பிச்சிருச்சு போலயே. ஆஸ்டன் வில்லா கோல் அடிச்சிட்டாங்கப்பா பை த வே, ஆமா, சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் த சீசன் ஓபன் பிளேல இருந்து. ஆமா. ஆஸ்டன் வில்லாக்கு என்ன ஆச்சு, லைக் தே வர் குட் அண்ட் தென் தே பிகேம் ஷிட். அதுவும் ஓவர் நைட்ல ஆச்சு. ஏன்னா ப்ரீ சீசன்ல அவனுங்க அரை டசன் கோல், கால் டசன் கோல் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னடான்னா கோல் தே காண்ட் பை அ கோல், அப்படி இருக்கு. அண்ட் they couldn't hold on to the 3 points after Matty Cash scored that goal with against the 10-man Sunderland team that was just promoted. 10-man Sunderland team வந்து had more shots on goal, had more shots on target, but only 28% possession. So 72% possession வச்சுக்கிட்டு ஆஸ்டன் வில்லா இந்த like they threw up all over themselves னு சொல்லலாம். So question for you, எமரிக்க கிளாக் ஆரம்பிச்சிருச்சா? எஸ், ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். they may give him 2-3 more games. ஏன்னா வந்து பிரென்ட்ஃபோர்ட் வந்து they went out in the cup penaltiesல. Last week penaltiesல they went out in the cup to Brentford. So தெரியல, let's see, maybe they might do better in the Europa League, I don't know. ஏன்னா அவங்க ஏன்னா யூரோப்பா லீக் ஆரம்பிக்கல நினைக்கிறேன். வாட் இஸ் தேர் ப்ராப்ளம்? அவங்க என்ன நடக்குது? நான் என்ன இந்த சீசன்ல நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்திருக்கேன். ரொம்ப அவங்களோட ஆக்சுவல் கேம்ஸ் பாக்குறது என்னால லைக் ஐ ஹவன்ட் சீன் இட், பட் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாட் ஃப்ரம் லாஸ்ட் இயர், pretty much exactly the same squad in fact. ரொம்ப சைனிங் பண்ணல. அதான் பிரச்சனை என்னவோ, ஏன்னா people have started to figure you out. அதுக்கு ஏத்த மாதிரி நீ அடாப்ட் பண்றது இல்ல. கரெக்ட் தான். ஓகே, ஃபேர் பாயிண்ட். ஆல்ரைட், what about Newcastle? Newcastle another draw. அவனுங்க போர்னமத்தோட நெல் டிரா, ஒரு ஸ்டேல்மேட் மாதிரி இருந்துச்சு. நியூகாசில் away from home they had 4 shots on goal, 1 on target. பெரிய அட்டாக்கிங் டெர்த் இருக்கு போல இருக்கு நியூகாசில்ல. ஆமா, இசாக்கா வச்சிருக்கலாமோ. ஓ நான் பட் அந்த வால்டே, அந்த பேர் என்ன, வால்டே வால்டமோர்ட்னு ஞாபகம் வருது எனக்கு. வால்டேமாரே. And even Barca team தோத்தாங்க, but to be fair they didn't play that bad. Barca-ஓட வால்டேமாரே ஆடினா like they could have at least drawn that game, but அதான் வந்து like okay signings பண்ணிருக்காங்க, but சரியா கிளிக் ஆகல. That's the only explanation I can give. But பாப்போம். Who knows, next week வந்து நியூகாசில் ஆஸ்டன் ஆடுறாங்கல, so I am not seeing. நான் சொல்ல விரும்பலை, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமா, நாங்க இந்த டைம்ல தான் நியூகாசில் எடுத்து வச்சுக்கோ 3 points அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஊட்டி விடுவோம்னு நினைக்கிறேன் நாங்க. ஹோப்ஃபுல்லி தட்ஸ் நாட் த கேஸ். ப்ரீ சீசன்ல இந்த வாட்டி விளையாடணும், we look like ஓகே நல்ல டீம் அப்படின்னு. we went 1-0 டவுன் இந்த கேம்ல, அதுக்கப்புறம் 2-1 ஜெயிச்சோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இருக்கும் இந்த கேமும், அட்லீஸ்ட் கன்சீட் பண்ணாம அந்த மாதிரி இருக்கும் இந்த கேமும் அப்படின்னு நான் நம்பி. போர்னமத் சிட்டிங் at 10 points, they've had a good start to the season. 3 wins, 1 draw, 1 loss. First loss again Liverpool. அப்புறம் எல்லாமே wins and draw தான். They seem to be clicking on all cylinders. With yes. that இதுக்கு போலாம். மேட்ச் கேம் வீக் 6, starting with Brentford United. So United going away to Brentford, 7:30 a.m. Eastern on Saturday morning. Score prediction, what will be the game? எப்படி கேம் ஸ்விங் ஆகும்? It will be a good game. ஏன்னா Brentford and Chelsea தான் கான்ஃபரன்ஸ் இருப்பாங்க, எஸ்பெஷலி லாஸ்ட் மினிட்ல கான்ஃபரன்ஸ் பண்ணதால. ஸோ நல்ல கேமா இருக்கும். ஒரு சேம் ஸ்கோர் லைன் 2-2 டிரா. 2-2. ஓகே, இதுல Brentford வந்து they went ahead against Fulham, but Fulham வந்து இந்த 3 goals வச்சுக்கோ அப்படின்னு மூஞ்சிலே அடிச்சாங்க இந்த கேம் வீக் 5ல. Brentford வந்து இந்த சீசன் ஸ்குவேர்லி இன் ரெலிகேஷன் ஃபைட்டா 17th இருக்காங்க இப்போ, பட் குவைட் லிட்டரலி 4 points off of number 20 Wolves, 0-4. ரெலிகேஷன் ஸ்கிராப் தான். I mean like you lose all your players and அதுக்கு ஏத்த மாதிரி ரீப்ளேஸும் பெருசா பண்ணாதப்போ you are asking for trouble தான். ஸோ அதனால அதான். Okay, all right. After that we go to Leeds Bournemouth. Bournemouth வந்து they are going away to Leeds. என்ன லீட்ஸ் வந்து ரொம்ப பெருசா அப்படியே சூப்பரா விளையாடல, ரொம்ப சுமாராவும் விளையாடல, எங்கேயோ சம்வேர் இந்த மிடில் இருக்காங்க. 12th on the table with 7 points. And Bournemouth வந்து 4th on the table, but Bournemouth coming in good form. Which way, என்ன ஸ்கோர், எங்க ஸ்விங் ஆகும்?
நல்ல கேமா இருக்கும். மீன் won't be a great game, but a decent கேமா இருக்கும். Bournemouth I think will have the more chances, but Bournemouth 2-1. நல்ல கேமா இருக்கும். Bournemouth Bournemouth will 2-1. 2-1 win. Okay, I'm hoping for a 2-0 Bournemouth or a 3-0 Bournemouth. அதனால இந்த மாதிரி FPL வைல்ட் கார்டு எடுத்து டபுள் அப் ஆன் Bournemouth பண்ணிட்டு இருக்கேன். So hopefully it's a clean sheet and a Semenyo goal. அங்கேருந்து செல்சி ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜில் பிரைட்டன் ஹோஸ்ட் பண்றாங்க. சாரி, செல்சி பி டீம் ஹோஸ்ட் பண்றாங்க, ஆர் செல்சி ஃபியூச்சர் டீம் ஹோஸ்ட் பண்றாங்க. ஆமா. Chelsea coming off of a Premier League loss and a Lincoln City win. Brighton coming off of a amazing win against ஏதோ ஒரு கிளப் 4 goals அடிச்சானுங்க இன்னைக்கு அவங்கள தாண்டி Carabao Cupல. So who is this game going to favor? As much as I like to say Chelsea, but I don't like when they Brighton have been in some good form. நல்ல goals எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க and we are struggling to score, but தெரியல, I don't know. Maybe Brighton ஓட ஹைலைன் நமக்கு வந்து உதவி செய்யலாம். I don't, that might help. I want Chelsea win. I think Chelsea might win, but கொஞ்சம் கேடு கெட்ட ஜெயிப்பான்னு தான் தோணுது. ஸோ ஒரு 2-1 Chelsea will be a big struggle. But I think maybe ஒரு brilliant from some Palmer வேற இல்ல. So someone like Estevao or Neto, they have to step up. So in fact, scratch the 2-1, 2-2. I don't think we'll win 2-2. Oh my god. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பிளேயர்ஸ். இன்னைக்கே தெரியுது லிங்கன் சிட்டியே ஒன்னும் டாமினேட் பண்ண முடியலன்னா எப்படி பிரைட்டன் போய் இது பண்ண போறீங்க. ஸோ இட்ஸ் லைக் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஆன் லோ, பட் ஐ திங்க் ஐ மைட் ஸ்கோர் 2, பட் டிஃபென்ஸும் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஸோ 2-2. பட் இன்னைக்கு லிங்கன் சிட்டியோட அந்த பிரைமரி 11 விளையாடலையே, யாரெல்லாமோ விளையாடினானுங்க. ஈவன் கமிங் ஆன் சப் பிளேயர்ஸ் வந்தவங்க கூட லைக் ஸ்டில் எனக்கெல்லாம் ஒருத்தன் பேர்லாம் யாரா நீ அப்படின்னு இருந்துச்சு. ஐ ஸ்டில் கான்ட் ப்ரொனவுன்ஸ் ஹிஸ் நேம் ப்ராபப்லி. ஹி கேம் இன் அண்ட் வேற என்ன செல்சிக்கு Facundo Bonanote Brighton guy. Not Bonanote. He came on as a substitute. எங்க பாக்குறேன். Okay. Shim Mehuka. Shim Mehuka. யாரா நீ என்ன செல்சில இருக்கேன்றது இன்னைக்கு தான்டா தெரியும் எனக்கு. ரெஜி வால்ஸ்னு இங்கடா பேஸ்பால் பிளேயர் எல்லாம் கூட்டு வரீங்க. Reggie was an under 21 player. Like again, he's been doing well, so he got a call up. But yeah. Right. But anyway, point being, if like first team, I guess, got some first team players, got some well-deserved rest. அவனுங்க வந்து ஓகே இன்னைக்கு நான் சண்டே காட்டுறேன், சாட்டர்டே காட்டுறேன் அப்படின்ட்டு ஹோப்ஃபுல்லி அவங்க பெட்ரோ தான் நான் எதிர்பார்க்குறேன் எஃபிஎல் காண்டி. பெட்ரோ ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு. மூவிங் ஆன், மேன் சிட்டி பர்ன்லி. How many goals will Haaland score? அதுதான் இந்த கேம் உடைய கொஸ்டின். Haaland 2 கோல் தான் அடிப்பான். I think he score only 2. And City ஒரு 3-1 win. Comfortable 3-1 win. 3-1. Okay. Donnarumma தாண்டி ஒரு கோல் போகுது. Okay, that seems more surprising than Cityயோட ஸ்கோர் லைன். எனக்கு வந்து Donnarumma clean sheet. I think it's a 4-0 City win. Going on to Crystal Palace, Liverpool away to Selhurst Park. இந்த கேம் ஆல்ரெடி கிறிஸ்டல் பேலஸ் இந்த வாட்டி ஒரு லிவர்பூல பெனல்டிஸ்ல போய் தோக்கடிச்சிருக்காங்க. 1-1 அந்த கேம் முடிஞ்சு. வாட் இஸ் திஸ் கேம் கோனா பி? nil-nil முடிஞ்சோ. That was nil-nil. Yeah, they won on pens. Yeah. What is this game going to be? Table number 1 playing table number 5. நல்ல கேமா இருக்கும். But I think Liverpool will scam. I think Liverpool வந்து ஒரு 2-1 வின்னோட தப்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். I mean, maybe not a late win, but வந்து I can like Everton game மாதிரி they could go 2-0 up or 2-1 up and கொஞ்சம் they'll struggle. Palace will test Alisson more and more. So but Papa, Liverpool should win this game. 2-1 Liverpool. இன்னொரு ஹேட் வாட்சில் வேற லிவர்பூல் வின் அத டெத் தாங்காதனால தயவு செஞ்சு கிறிஸ்டல் பேலஸ் ஒன்னு படுத்துருங்க, இல்லனா ஜெயிச்சிருங்க. நடுவுல இதை கடைசியில போய் காவது வேணும் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கேம் ஆஃப் செகண்ட் பெனல்டிமேட் கேம் ஆஃப் சாட்டர்டே, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சந்தர்லாண்ட் கோயிங் அவே டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். என்ன நடக்கும்? ஆஞ்சு வருவாரா திரும்ப? So far Ange வருவான், but he won't win. Sunderland have been pretty good so far, so 1-1 draw.
ஒரு டீசன்ட் 1-1 draw. Okay, Ange got his first points last week, Burnley-ஓட. Yes. There was a 1-1 draw. Hmm. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் உடனே ஈக்குவலைசரை கன்சீட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்ல ரெண்டு பக்கமும் அடிக்க ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. Hmm. Going to the last game of Saturday, Tottenham Wolves, White Hart Laneல Wolves வராங்க. ஃபர்ஸ்ட் வின் கிடைக்குமா Wolvesக்கு, இல்ல டாட்னம் வந்து பிரஷ் பண்ணி விட்டு போயிருவாங்களா? டாட்னம் முடிச்சு விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி வுல்வ்ஸ் சுத்தமா இதுல இல்ல. And Tottenham would make it worse. 2-0 Tottenham. 2-0. Oh But gosh. பாப்போம். I think there is a goal in there for Wolves, but I don't see them winning. 2-1 for me. Aston Villa Fulham Sunday first game. எமரி முடியுமா? கன்றாவியான 0-0 draw. Oh god. Oh my god. பேசாம தூங்கிடுங்க. Oh god. 0-0 Aston Villa Fulham. Okay. எனக்கு வந்து ஆஸ்டன் வில்லா கடைசியா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க, உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இப்பயாச்சும் கோல் ஸ்கோர் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேவலமா கேட்டாங்க. சோ ஐ திங்கிங் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்கல, எனக்கு ஒரு ஒரு ஆசை அந்த மாதிரி, அதே மாதிரிதான் போய் தூணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு எமரி. இல்லனா ஐ திங்க் தேர் இஸ் a goal in there for Aston Villa. Fulham வந்து எமோஷனல் வின் லாஸ்ட் வீக் பிரென்ட்ஃபோர்டோட வந்தாங்க திரும்ப. So I'm hoping 2-1 Aston Villa in the வாட்டி. First victory and on the board for Emery. Newcastle Arsenal next game. Arsenal going away to Newcastle. உங்க ரெக்கார்ட் சென்ட் ஜேம்ஸ்ல எப்படி இருக்கு? ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கு. நாங்க போன சீசன் ஜெயிக்கல, அதுக்கு முந்தின சீசன் ஜெயிச்சோம், அதுக்கு முந்தின சீசன் ஜெயிக்கல, ஒரு மாதிரி மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, சோ வின் லாஸ் டிரா அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப Newcastle have not been great form வேற, but I think Arsenal will win ஒரு close 1-0 win. I think they'll somehow win this one. இந்த கேம்ல தான் உங்க டிஃபென்ஸ் எனக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி தெரியல. யூ ஆர் டிஃபென்சிவ்லி ஒரு pretty strong. அட்டாக்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. எஸ். பட் வந்து I think you'll have enough to win this game 1-0 Arsenal. நீங்க விளக்கேத்தி அனுப்பிச்சு வச்ச நோனியும் இன்ஜுரின்னு படுத்துக்கிட்டான். இப்போ எங்களோட இன்ஜுரி லிஸ்ட் பெருசாவே இருக்குது. எனக்கு Saka is back, so that helps. Yeah, that's true. I'll just take a 2-0 or a 1-0 victory with just a victory. 3 points கொடுத்தா போதும் இந்த கேம்ல. அந்த மாதிரி இருக்கு. ஜெயிச்சா மட்டும் போதும். கரெக்ட், ஜெயிச்சா மட்டும் போதும். அந்த மாதிரி தான் இருக்கேன் நானு. Last game of the week, Everton West Ham. What is your prediction? கிராம் பாட்டர் இப்ப சாக் பண்ணுவாங்களா அப்புறமா சாக் பண்ணுவாங்களா எனக்கு டவுட் தான். பட் ஐ அம் சர்ப்ரைஸ் இஸ் ஸ்டில் a job. எனக்கு அதே தான் புரிஞ்சதே இல்ல. இன்னொரு லாஸ் வச்சு he'll make his case even worse. Everton have been playing good வேற. So 2-0 Everton. Another West Ham கேம்ல West Ham போன கேம்ல they equalized second halfல. நல்லா விளையாடுனாங்க ஸ்டார்டிங் செகண்ட் ஹாஃப்ல. அப்படியே ஒரு 50-60th மினிட் கிட்ட they stop playing. என்னடா விளையாடுறா, அதுக்கப்புறம் விளையாடுறா, நான் அதுக்கப்புறம் பாக்குற ஹைலைட்ஸ்ல எல்லாமே பேலஸ் அட்டாக் தான் வருது. there is no இவங்களோட அட்டாக்கே. பட் எனிவே that was பரிதாபமான நிலைமை. it does look like Potter is counting days. ஆஸ்டன் வில்லால உனா எமரி, இதுல கிரஹாம் பாட்டர், வெஸ்ட் ஹாம்ல கிரஹாம் பாட்டர். ஐ ஆல்சோ திங்க் படத்துல ஜெயராம் சொல்லுவான்ல, ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஆடக்கூடாது, யார் ஃபர்ஸ்ட் சாக் ஆறாங்கன்னு ஒரு போட்டியாக இருக்கும். கரெக்ட், எப்ப இருக்கும் அந்த கேம், நல்லா இருக்கும் அந்த கேம். I don't know if either of them will survive that long for them to have that game. எனக்கு தெரியல. Just for shit and giggles. I mean இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்மஸ் வரைக்கும் if they December 13th விளையாடுறாங்க unless they beat கிறிஸ்மஸ் சொல்லணும்னு நினைச்சேன், பட் அதுக்கு 2 வாரம் முன்னாடி விளையாடுறாங்க. பாப்போம், தெரியல. I don't know. All right, okay, so that wraps up our game week preview and review. PB, thank you so much உங்க டைமுக்கு இன்னைக்கு. நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. whatever you like, dislike, பிடிச்சிருந்தா பிடிக்கலையா கமெண்ட்ஸ்ல இன்டராக்ட் பண்ணுங்க. PB Talks, like, share, subscribe. Vada London, like, share, subscribe, and keep encouraging us for more content. With that, PB, thank you. Romma nandri. Have a good evening.